ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். இப்போது அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும் வியூவர்ஸ். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க வியூவர்ஸ். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுடைய புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் ஆல்ரெடி உப்பு மஞ்சள் தூள் போட்டு 3 விசில் விட்டு வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். மட்டன் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு கொதித்து வர ஸ்டேஜில் ஆல்ரெடி துருவி நெய்யில் வதக்கி வச்ச தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வியூவர்ஸ். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் வீட்டிலேயே அரைச்ச மட்டன் மசாலா இருக்குது, அது நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கிரேவியாக வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோன்னா மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.